ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் அஸ்டின். அண்ட் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் நேற்றும் ஒரு வீடியோவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதை சொல்ல முடியாமல் போச்சு. ஸோ நான் அது ரொம்ப ஒரு மிஸ்டேக்காக என்னுடைய மிஸ்டேக்காக நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, விசுவாசத்தில் நிரம்பி அந்த முழு விசுவாசத்தோடு முழு தைரியத்தோடு பேச வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் போகும்போது நம்ம எப்படி ஆயிடுவோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனை போல ஒரு டவுட்ல, ஒரு குழப்பத்துல, ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லாதவனாக, ஒரு இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவராக நாம மாறிவிடுகிறோம். நாம் முழுவதும் விசுவாசத்தில் நிரம்பி பேசும் பொழுதுதான் நாம் முழுவதும் கான்ஃபிடென்ட்டாக இயேசு கிறிஸ்துவின் காரியத்தை சரியாக நாம் பேசக்கூடிய தைரியத்தோடு நாம் பேச முடியும். அல்லேலூயா. அது எப்படி பேச முடியும் என்றால், ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நாம் பேச முடியும். தேவனுடைய ஆவியினாலே பேச முடியும். இரண்டாவது, அதற்கு மற்ற அபிஷேகம் பண்ணப்பட்ட மற்றவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்க இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பைபிள் எல்லாமே யாருக்கு எழுதப்பட்டது தெரியுமாங்க? விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் முதல்ல எழுதப்பட்டது. அவரை நேசிக்கிறவர்களுக்கு எழுதப்பட்டது. அல்லேலூயா. காரணம், அவரை அவர் அந்த பிரசன்ஸ், அவங்க பிரசன்ஸுக்கு தான் நம்ம அவங்க பிரசன்ஸ் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம அவங்க கிட்ட பேச முடியும். அல்லேலூயா. நம்மளை எதிர்க்கிறவர்கள் பிரசன்ஸ் நமக்கு முன்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. நீங்கள் அப்போஸ்தலர்களை பார்த்தீங்க அப்படின்னா, பவுல் கிட்ட சொல்லுவாரு ஆண்டவர், நீ சொல்லுகிற சாட்சி இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நீ இங்க இருந்து கிளம்பி போ, நீங்க எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி வேற இடத்துக்கு போக சொல்லிடுவார். எருசலேம் விட்டு ஆண்டவர் கிளம்ப சொல்லிடுவார் அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள ஒரு ஸ்டார்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா பவுலை கிளம்ப சொல்லிடுவார். ஏனென்று சொன்னால் அங்கே எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள். அங்கே பவுல் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை பார்த்துக் கொள்ளுங்களேன். இயேசு கிறிஸ்து அவரால் அநேக அற்புதங்களை செய்ய முடியாத இடம் எது அப்படின்னா, அவருடைய சொந்த வீடு, அவருக்கு தெரிந்தவர்கள், அவரை எதிர்க்கிறவர்கள் இருக்கிற இடத்துல, விசுவாசம் இல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த அபிஷேகம் விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்கிற இடத்துல தான் வேலை செய்யும். அல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குன்னு எல்லாருமே விசுவாசிகளா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி முடியாது. ஆனால் நாம் பேசுகிறது இருக்கு பார்த்தீங்களா, நாம் யாரை பார்த்து பேசுகிறோமோ அந்த நபர்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம், இந்த விசுவாசியாதவர்களுடைய பிரசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம அபிஷேகத்தை ஸ்டாப் பண்ணும், இல்லை பிளாக் பண்ணும். நேற்றும் கூட நான் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, எனக்கு அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. என்னால் அதை ஒழுங்காக பேச முடியவில்லை, என்னால் அதை ஒழுங்காக ஷேர் பண்ண முடியவில்லை. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வந்திருந்தேன் என்றால், இந்த கிரிக்கெட்டு, இந்த கேம்ஸு, இந்த திரைப்படங்கள் இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்க்கலாமா அப்படின்னா, அது ஆவிக்குரிய உறவுல இயேசு கிறிஸ்துவோடு நம்மை சேர்க்கிறது என்றால் அதை பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஒரு சில விஷயங்கள்ல நல்ல கருத்து இருக்கும், அப்படிப்பட்டதை நாம் பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் ஒன்லி வைலன்ஸ், ஒன்லி ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் இருக்கிறது என்றால் அதை நாம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. சிம்பிள், இவ்வளவுதாங்க. அல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நானும் என்னுடைய ஃப்ரீ டைம்ல கிரிக்கெட் விளையாடுவேன். நானும் என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் மூவிஸ் பார்ப்பேன். ஆனா எப்போ பார்ப்பேன், இத்தனை நாளுக்கு ஒருக்கா பார்ப்பேனா, இல்ல மாசத்துக்கு ஒருக்கா பார்ப்பேனா, அப்படி எதுவும் கிடையாது. எப்பயும் நமக்கு தோன்றப்ப பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அது ஆண்டவரோட உறவுல நம்மை சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை ஃபேமிலியில ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள விஷயமாக இருக்க வேண்டும். இப்படி நாம் குடும்பத்திலே அன்பு செய்ய வேண்டும், இப்படி நாம் குடும்பத்தை நடத்த வேண்டும், இப்படி நாம் தேவனுக்காக போராட வேண்டும் என்று சொல்லித் தரக்கூடிய திரைப்படங்களாக இருக்க வேண்டும். இல்லை ஒரு விளையாட்டு வீரர் அவர் எப்படி நல்ல ஒரு முறையில ஓடி இந்த பதக்கத்தை வென்றாரோ, அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவாக ஓடி இன்னொரு பதக்கத்தை வெல்ல வேண்டும். அவர் தருகிற அழியாத பதக்கத்தை, அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அதை நான் அந்த வீடியோல நல்லா சொல்ல வந்திருந்தேன். ஆனால் இந்த மனுஷர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உலகத்துல அதை நாம் கவனிக்கவே கூடாது, அதை நாம் கண்டுக்கவே கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மாயையை நம்பி தான் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மனுஷங்க கொடுக்கக்கூடிய பரிசு, மனுஷங்க கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், சர்டிபிகேட்ஸ், ட்ராஃபி, இதெல்லாம் பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் கிடையாது. நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய பரிசு மட்டும்தான், அதை மட்டும்தான் நான் பார்த்து நாம் வாழ போகிறோம். அல்லேலூயா. அப்போ கவனித்துக் கொள்ளுங்க. ஏன் நம்மளால ஒரு விசுவாசியாதவர்கள் சுத்தி இருக்கும்போது நம்மளால பேச முடியாது அப்படின்னா, அது என்ன எதை குறிக்குது அப்படின்னா, அவர்கள் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க அப்படின்னா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவராக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறார். ஆகாயத்து பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அல்லேலூயா.
அந்த ஆகாயத்து அதிகார பிரபு அவன் என்ன பண்ணுகிறான்? கீழ்ப்படியாவின் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிறானாம். அவர்களுக்கே தெரியாம நம்ம இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவார்கள். அவர்களுக்கே தெரியாமல் இந்த தேவ பிள்ளைகளோடு ஒரு ஏதாவது ஒரு கசப்பை ஏற்படுத்துவார்கள். காரணம், ஒளி நம்மிடத்தில் வீசுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்மிடத்திலிருந்து வீசுகிறது என்பதனால்தான். அல்லேலூயா. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உண்டான போராட்டம் அல்ல. அது ஆவிகளோடும், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பொல்லாத ஆவிகளோடும், புறத்தினங்களோடும், அதிகாரங்களோடும், இந்த ஆகாயத்து இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் ஒன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரணத்தினால்தான் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, நாம் இயேசு கிறிஸ்துவாக நம்ம வழியை பார்த்து நாம ஜஸ்ட் நம்மளோட காரியங்களை செய்து கொண்டு போகும் பொழுதும் நமக்கு போராட்டம் வருகிறது. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லாக தெரிந்து கொள்ள, உலகத்தில் இருக்கிற பார்க்கிறோம், நமக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், நாம் தைரியமாக நம்முடைய காரியங்களை செய்து கொண்டு நாம் போய் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏற்கனவே பிசாசானவன் தோற்று போனவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் அவனை அறைந்து விட்டார். அல்லேலூயா. அவனை ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கும், சத்துருவின் சகல வல்லமைகளும் மேற்கொள்ளும், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. உலகத்தில் இருக்கிறவர் பார்க்கிறோம், நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. நாம் தைரியமாக கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஒளி மங்கி போகக்கூடாது. அதனால தான் இயேசு சொன்னார், உப்பு சாரமற்று போனால் அதை எதனால் கொண்டு சாரமாக்க முடியும்? அது குப்பையில தான் கொட்டப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. நாம் இந்த உலகத்திற்கு உப்பா இருக்கிறோம். அதனால தான் நமக்கு இந்த உலகத்தில் அநேக பாடுகள் வருகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை மொத்தமாக ஒரு பிசாசின் கண்ட்ரோல் வந்து இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறபடினாலே நமக்கு மிகப்பெரிய போராட்டங்களும் பாடுகளும் உண்டு. அல்லேலூயா. ஆனால் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்படி என்றால் நாமும் அவர் கூட இருந்து இந்த உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்த அதே அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து அவருக்காக போராடி கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து அவருடைய கிரியைகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஒளி மங்கி போகக்கூடாது. நம்முடைய ஒளி பிரகாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நாம செய்யக்கூடிய சாட்சியே. அல்லேலூயா. பலர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த கிறிஸ்தவர்கள்ல நம்ம உண்மையா இருக்கிறதுனால தான், நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியம் இருக்கிறதுனால தான் இந்த காரியங்கள் வருகிறது என்று ஊழியத்தை விட்டு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு போய்விடுவார்கள். எப்படி போனாலும் போராட்டம் உண்டு. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு விளையாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விளையாட்டுல விளையாடக்கூடிய வீரர்களுக்கு போராட்டம் இல்லையா? அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசிக்கலா ட்ரெயின் பண்ணி வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் கிரிட்டிசிசம், எத்தனை பேர் அவர்களை கேலி செய்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க அவங்க வளர்ற ஸ்டேஜ்ல. அதெல்லாம் தாண்டி தானே இன்னைக்கு ஒரு பெரிய வீரர்களாக நிற்கிறார்கள். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவாக நாம் அதெல்லாம் தாண்டி போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர், நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறவர் அவர். அல்லேலூயா. அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம் பட்சத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. நாம் எதிலும் தோற்று போவதில்லை, நாம் எதிலும் மூழ்கி போவதில்லை. நமக்கு ஜெயத்தை தருகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நம் கூட இருந்து நமக்கான கிரியைகளை நடத்துகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நாம் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்கான ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.